அந்த வழியாக ஏஜி புதூர் வழியாக இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 300 சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கட் ஆயிடுது, கார் போன தடம் தெரியல. இரவு வேலை என்பதால் அந்த நம்பர் பிளேட் தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒண்டி புதூர், கோயம்புத்தூரில் அவுட்ஸ்கட்ஸ், அதாவது கோயம்புத்தூருக்கு வெளியே இருக்கிற சவுடேஸ்வரி நகர், காமாட்சி அம்மன் நகர் வரைக்கும் அந்த கார் தெரிகிறது. அதன் பிறகு கார் போன இடம் தெரியல. உடனே இந்த 2 ஏரியாக்களிலும் 10 மணிலிருந்து 4-5 போலீஸார்கள் வீடு வீடாக கதவு தட்டி ஒரு I-10 கார், ஒயிட் கலர் கார் பார்த்தீங்களா, இந்த வண்டி யாருன்னு கேட்குறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு வாசலில் ஒரு ஒதுக்குப்புறமாக கட்டப்பட்ட வீடுகள் அங்கங்கே இருக்குது. அங்கே ஒரு கார் நின்று கொண்டு இருக்கிறது. அந்த காரில் போய் விசாரித்தா இந்த கார் எங்களுதுங்கிறாங்க. அங்கே போய் விசாரித்து இந்த கார் வந்து இந்த அபிராமி டெக்ஸ்டைல்ஸ் கிட்ட நின்றுட்டு இருந்த காரா, நேற்று அந்த பக்கம் வந்துச்சா, ஆமாம் நாங்கள் தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நேற்றுலேருந்து ஒரே கலபரமாக இருக்குது இந்த காரை பற்றி. டிவி பார்க்கலையா, வாட்ஸ்அப் செய்தி பார்க்கலையா, இன்ஸ்டாகிராம் பார்க்கலையா, யூடியூப் பார்க்கலையான்னு அவர் கேட்குறாரு. என் காரில் நான் வீட்டுக்கு வந்து நிறுத்திட்டேன், நான் பேப்பரை பார்க்கல, டிவி பார்க்கல, இதெல்லாம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எங்க ஊரே பற்றிக்கிட்டு எரியுது, உங்களுக்காக எதிர்கட்சியெல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, போலீஸ் கேட்குறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. என் காரை பற்றி நீங்கள் விசாரிக்கிறீங்க பாருங்க. அபிராமி டெக்ஸ்டைல்ஸ் வாசலில் உங்கள் கார் நிற்குது, யாரோ அந்த காரில் பெண் கடத்தப்பட்டதாக செய்தி வந்திருக்குதுன்னா, நானும் என் வீட்டுக்காரையும் சண்டை போட்டோம், இதெல்லாம் விசாரித்து வந்துட்டீங்க, இதெல்லாம் புகார் எவன் சொன்னான், நான் புகார் கொடுத்தேனா, யார் புகார் கொடுத்ததுங்க? அவருக்கு விவரமே தெரியல. இத்தனை பரபரப்பு நடந்து டிவிக்களில் ஃப்ளாஷ் நியூஸ் வந்து, பிரேக்கிங் நியூஸ் வந்து, அவருக்கு ஒன்றுமே தெரில.